நார்மலாக ஒரு 40 வயசு உங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு குதிகால் வலி வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு சில எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குங்க. என்ன மாதிரி எக்ஸசைஸ்னால், இது மாதிரி ஷேரில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருப்பாங்க இல்லையா? டிவி பார்த்துட்டு இருக்கும்போது காலை முன்பக்கம் நீட்டி வெறும் பாதத்தை முன்னாடி பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ண சொல்லணும். இது மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும்போது பின்னாடி, அதாவது பாதமும் பாதத்துக்கு பின்னாடி இந்த கணுக்கால் பக்கமும் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகிறதால இந்த வலி நல்லா குறையும். ரெண்டாவது என்னென்னா, ரொம்ப எஃபெக்டிவானது, ஒரு 10 கோலி குண்டு வாங்குங்க. இந்த கோலி குண்டு வாங்கி தரையில் வச்சுருங்க. பக்கத்துலேயே ஒரு மக்கோ என்னவோ வைங்க. அவங்க அந்த விரல்களால் அந்த கோலி குண்டை ஹோல்ட் பண்ணி அந்த கோலியை எடுத்து அந்த மக்கில் போடுறது. இது ஒரு எக்ஸலண்ட் எக்ஸசைஸுங்க. இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த விரல்களுக்கான மூமெண்ட்டு ப்ளஸ் இந்த பாதத்துக்குள்ளே இருக்கிற தசைகள்னால மூமெண்ட்டுனால அந்த அந்த பேண்ட் இருக்கும், அந்த ஃபேஷியா, பிளான்டர் ஃபேஷியான்னு சொல்லுவாங்க. அதில் எந்தவித அழற்சி, எந்தவித ஸ்ட்ரெயினும் வராமல் அவங்களால ஈஸியாக லிஃப்ட் பண்ண முடியும். அது மாதிரி மூமெண்ட்டு கொடுக்கறதால பிற்காலத்தில் குதிகால் வலி வராமல் தடுக்கலாம். 3வது ரொம்பவே ஈஸியானது, பெட்டிலேயே பண்ணலாம். காலையில் எழுந்திரிச்ச உடனே எழுந்திரிச்சு காலை நீட்டிட்டு ஒரு நல்ல பெரிய ஒரு டவல் எடுத்துக்கலாம். டவல் எடுத்துகிட்டு பாதத்து பக்கம் அந்த டவலை போட்டு 2 கையால் இப்படி பிடிச்சி ஸ்ட்ரெச் பண்ணுறது. இதை நீங்கள் இந்த ஃபோட்டோவை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இது மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு வரும்போது பாதம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இதோடு சேர்த்து பின்னாடி கால் பின்பக்கம் இருக்கிற மசில்ஸ் எல்லாம், கேஸ்ட்ரானிமஸ் சோலியஸ் அப்படின்ற மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகிறதால குதிகால் வலி வராமல் தடுக்கப்படும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ரிவென்டிவாக நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிற்காலத்தில் வலி வராமல் பார்த்துக்கலாம். அதோடு நீங்கள் ஆசனாஸ் எல்லாம் பண்ணலாம். பஸ்சுமோத்தாசனம், தடாசனம், அது மாதிரியான ஆசனாஸ் எல்லாம் பண்ணிட்டு வரும்போது கால்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருக்கும்.